கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெருசலேமில் சாலமோன் கட்டிய தேவாலயத்திற்கு கீழே ஒரு மிகப்பெரிய தண்ணீர் தடாகம் நீரூற்று இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இயேசுவின் வருகையின் போது இந்த நீரூற்று பிளந்து பெரும் ஆறாக ஓடி சவக்கடலில் பாய்ந்து அந்த சவக்கடலின் உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராய் மாற்றிவிடும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் எப்படி நடக்கும் என்று இந்த பதிவில் பார்ப்போம். முதலில் ஒரு சிறிய விளக்கத்தை பார்த்து விடுவோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று என்று எழுதப்பட்டுள்ளது. ஏதேன் தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஒரு நதி ஓடி வருகிறது. பிறகு அந்த நதியிலிருந்து 4 பெரிய நதிகளாக பிரிந்து ஓடுகிறது. அந்த 4 நதிகளும் பைசோன், கீகோன், இதக்கேல், ஐபிராத்து என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த 4 பெரிய நதிகளுமே ஒரு மிகப்பெரிய வாட்டர் சோர்ஸ், ஒரு நீர்நிலையிலிருந்து தான் தோன்றுவதாக வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. அந்த 4 ஆறுகளும் ஒரே இடத்திலிருந்து தான் ஆரம்பிக்கின்றன, உருவாகின்றன. அந்த ஆரம்ப இடம், அந்த வாட்டர் சோர்ஸ் எங்கே இருக்கிறது என்று உலகத்தில் எந்த ஆராய்ச்சியாளராலும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. அந்த 4 ஆறுகளில் ஒன்றான ஐபிராத்து என்பது யூப்ரடிஸ் நதியாகும். இதக்கேல் என்பது டைகிரிஸ் நதியாகும். இந்த யூப்ரடிஸ், டைகிரிஸ் நதிகள் துருக்கி நாட்டில் ஆரம்பித்து சிரியா, ஈராக் வழியாக பாய்ந்து பெர்சியன் வளைகுடாவில் கலக்கிறது. மேலும் கீகோன் என்கிற ஆறு நைல் நதியை குறிக்கும். அது எகிப்து நாட்டில் ஓடுகிறது. பைசோன் என்கிற ஆறு சவுதி அரேபியாவில் ஓடியது, ஆனால் இப்போது இல்லை, வறண்டு போயிற்று. ஏதேனிலிருந்து ஓடி வந்த ஒரு பெரிய நதிதான் பிரிந்து இந்த 4 நதிகளாக பிரிந்து ஓடுவதாக வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்படி என்றால் இந்த 4 நதிகளும் பிரிகிற, உருவாகிற அந்த மிகப்பெரிய நதியாகிய நீர்நிலை எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாமலே இருந்தது. ஆனால் அது எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்திற்கு நேர் கீழே, தேவாலய மலைக்கு கீழே இருப்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். மிகப்பெரிய தண்ணீர் தடாகமாகிய நீரூற்று சாலமோன் தேவாலயம் இருந்த இடத்திற்கு கீழே இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். வேத ஆராய்ச்சியாளர்கள் இந்த பெரிய நீர்நிலையிலிருந்து தான் ஏதேன் தோட்டத்தின் 4 ஆறுகளும் பிரிந்து ஓடியிருக்கின்றன என்று கூறுகிறார்கள். கிபி 1867ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஆராய்ச்சியாளராகிய சார்லஸ் வாரன் என்பவர்தான் இந்த மிகப்பெரிய நீர்நிலை ஜெருசலேம் தேவாலயத்திற்கு கீழே இருப்பதை கண்டுபிடித்தார். இந்த நீரூற்று ஜெருசலேமின் மதில்களுக்கு அடியில் இருக்கிறது. இதை கீகோனின் நீரூற்று என்று அழைக்கிறார்கள். இந்த தண்ணீர் தடாகத்திலிருந்து நீரூற்று பொங்கி ஒரு குகையில் வெளிப்பட்டு அருகில் உள்ள கீதரோன் பள்ளத்தாக்கில் பாய்கிறது. இந்த கீகோன் நீரூற்று 5000 வருஷங்களுக்கு முன்பே உள்ளது என்றும், தாவீது ராஜா எருசலேமை பிடிப்பதற்கு முன்பே அந்த எருசலேம் பட்டணம் அந்த பகுதியில் உருவானதற்கு, ஆதிகால மக்கள் அந்த பகுதியில் குடியேறியதற்கு காரணமே அந்த இடத்தில் அந்த பெரிய தண்ணீர் தடாகம், நீர்நிலை இருந்ததுதான் காரணம் என்று அகழ்வாராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். தாவீது காலத்திலும் எசேக்கியா ராஜா காலத்திலும் ஜெருசலேம் பட்டணத்திற்கும் தேவாலய பணிகளுக்கும் இந்த கீகோன் என்கிற நீர்நிலையில் இருந்தே வழிகளை அமைத்து, கால்வாய்களையும் அமைத்து, அந்த கால முறைப்படி பைப் லைன்களையும் உருவாக்கி எருசலேம் பட்டணத்தில் உள்ள குளங்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற பெதஸ்தா குளம், ஷீலோவாம் குளம் போன்ற குளங்களுக்கு அந்த கீகோன் நீர்நிலையில் இருந்துதான் தண்ணீர் பாய செய்ததாக கூறப்படுகிறது. அதற்கு ஆதாரமாக அந்த பெதஸ்தா மற்றும் சீலோவாம் குளங்களையும் அதன் வடிவமைப்புகளையும் இப்போது கண்டுபிடித்து விட்டார்கள். இந்த பெரிய நீரூற்று எப்படி வெளியேறி சவக்கடலாகிய உப்பு கடல் வரை பாய்ந்து அதில் கலந்து அந்த கடலின் தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றப் போகிறது என்று பார்ப்போம். எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் 47ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், பின்பு அவர் வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாக இருந்தது.
அப்படி பார்த்ததாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி கூறுகிறார். தேவாலயத்தின் வாசற்படியின் கீழிருந்து, அதாவது தேவாலயத்தின் கீழிருந்து ஒரு ஜீவ நதி புறப்பட்டு பாய்ந்து ஓடுவதாக கூறப்பட்டுள்ளது. இது எப்போது நடக்கக்கூடிய சம்பவம் தெரியுமா? இயேசுவின் 1000 வருஷ அரசாட்சியின் போதுதான் இந்த ஜீவ நதி ஜெருசலேம் தேவாலயத்தின் கீழிருந்து வெளியேறி பாய்கிறது. இயேசுவின் 1000 வருஷ அரசாட்சியின் போது ஜெருசலேமில் தேவாலயம் இருக்கும். சாலமோன் தேவாலயம் இருந்த இடத்திற்கு அடியில் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற அந்த தண்ணீர் தடாகத்தில் இருந்துதான் தண்ணீர் வெளியேறி 1000 வருஷ அரசாட்சியின் போது தேவாலயத்தின் வாசலுக்கு அடியிலிருந்து ஜீவநதியாக புறப்பட்டு ஓடும் என்று கூறுகிறார்கள். எசேக்கியேல் 47 அதிகாரம் 8 வசனத்தில் இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாக ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் கடல் என குறிப்பிடப்பட்டிருப்பது டெட் சி ஆகிய சவக்கடலை குறிக்கும். சவக்கடலில் அந்த நதியின் தண்ணீர் பாய்ந்தவுடன் அந்த டெட் சீயின் உப்பு தன்மை முழுவதும் மாறி நல்ல தண்ணீராக ஆரோக்கியமடைந்து விடுமாம். சவக்கடலின் தண்ணீர் உலகத்தில் உள்ள மற்ற எல்லா கடல்களின் உப்பு தண்ணீரையும் விட மிக அதிகமான உப்பு அடர்த்தி அளவு அதிகமாக இருக்கிறது. அதனாலேயே சவக்கடலில் யாராலும் மூழ்கி போக முடியாது. எல்லோருமே மிதக்கத்தான் செய்வார்கள். அந்த அளவிற்கு உப்பின் அடர்த்தி மிக அதிகமாக இருக்கும். அப்பேற்பட்ட சவக்கடலின் உப்பு தண்ணீரே நல்ல தண்ணீராக மாறிவிடுமாம். இது எப்போது நடக்கும், எப்படி நடக்கும் என்று பார்ப்போம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14 அதிகாரம் 4 வசனத்தில், அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும் என்றும் 8, 9 வசனங்களில், அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்திற்கும் பாதி மேற்கு சமுத்திரத்திற்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார் என்று மிக தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. இயேசுவின் பகிரங்க வருகையின் போது இயேசு எருசலேமில் உள்ள ஒலிவ மலையில் வந்து இறங்குவார். அவருடைய வல்லமையை தாங்க முடியாமல் ஒலிவ மலை 2ஆக பிளந்து விழுந்துவிடும். மத்தியில் மிகப்பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும். ஜனங்கள் அந்த பள்ளத்தாக்கு வழியாக ஓடுவார்களாம். இயேசு ஒலிவ மலையில் வந்து இறங்கும்போது மிக பயங்கரமான நிலநடுக்கமாகிய பூகம்பம் உண்டாகும். அப்போது என்ன நடக்குமாம் தெரியுமா? ஜெருசலேமிலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உடைந்து பொங்கி அந்த ஜீவ தண்ணீரில் பாதி சவக்கடலுக்கும் பாதி மத்தியதரை கடலுக்கும் போகுமாம். மேற்கு கடல் என்பது மத்தியதரை கடலையும் கிழக்கு கடல் என்பது சவக்கடலையும் குறிக்கும் வேதாகம வார்த்தைகள் ஆகும். இப்போது புரிகிறதா? ஜெருசலேமில் அந்த ஜெருசலேம் தேவாலயத்திற்கு கீழ் இருக்கிற கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற அந்த மிகப்பெரிய நீரூற்று வாட்டர் சோர்ஸ் எப்போது வெளிப்பட்டு எப்படி சவக்கடலின் உப்பு தண்ணீரை ஆரோக்கியமாக்கி நல்ல தண்ணீராக மாற்றப் போகிறது என்று தெரிகிறதா? இந்த சம்பவம் இயேசுவின் பகிரங்க வருகையின் போது நடக்கும். அதன் பிறகு உடனே இயேசுவின் 1000 வருஷ அரசாட்சி பூமியில் ஆரம்பிக்கும். இயேசு பூமி முழுவதுக்கும் ராஜாதி ராஜாவாக இருப்பார். எத்தனை 1000 வருஷங்களுக்கு முன்பே எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இப்போது நம்முடைய நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலிருந்து பிரிந்த 4 பெரிய ஆறுகளும் உற்பத்தியாகிற ஆரம்ப நீரூற்று எருசலேம் தேவாலயத்திற்கு கீழே தான் இருக்கிறது என்றும், அந்த நீரூற்று இயேசுவின் வருகையின் போது உடைந்து வெளிப்பட்டு வனாந்திரமாகிய இஸ்ரேலின் பாலைவனங்கள் வழியாக பாய்ந்து அந்த பாலைவனங்களை செழிப்பாக்கி சவக்கடலில் போய் சேர்ந்து சவக்கடலின் உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராய் மாற்றி அந்த சவக்கடலில் நீர்வாழ் உயிரினங்களையும் உருவாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறப் போகிறது. இப்போது சவக்கடலில் எந்த நீர்வாழ் உயிரினமும் கிடையாது. அந்த நீரூற்று கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. இனி 1000 வருஷ அரசாட்சியின் போது தேவாலயத்தின்
வாசலின் கீழிருந்து அந்த ஜீவநதி பாய்ந்து ஓடப்போகிறது. இதை குறித்து எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அந்த ஜீவநதி பாய்ந்தோடுகிற வனாந்திர பகுதியெல்லாம் கனிதரும் மரங்களும் செடி கொடிகளும் உருவாகி செழிப்பாகி விடுமாம். அந்த நதியில் மீனவர்கள் மீன்களை பிடிப்பார்களாம், மீன் பிடிக்கிற வலைகளை காய வைப்பார்களாம். இப்படி இஸ்ரேலின் வனாந்திர பாலைவனங்கள் எல்லாம் அந்த நதியினால் வயல்வெளிகளாக மாறி போகுமாம். பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிற நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே சுதாரித்துக் கொள்வோம். இயேசுவின் ரகசிய வருகைக்கு ஆயத்தமாவோம். ஆமென்.